மனுஷன். நாள் 1. படைப்பின் ஓய்வு. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க்கு 2:27. நாள் 2. படைப்பின் சீற்றம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நாள் 3. படைப்பு சுரண்டப்படல். அழிவுக்கு முன்னான அகந்தை, விழுதலுக்கு முன்னான மனமேட்டிமை. நீதிமொழிகள் 16:18. நாள் 4. படைப்பு தரும் வாழ்வாதாரம். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். யாத்திராகமம் 16:4. நாள் 5. படைப்பின் சமநிலை. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் என்று கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நாள் 6. படைப்பின் அமைதி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நாள் 7. படைப்பில் இருந்து அறிக. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர் எதிர்க்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் செய்து வைக்கிறதும் இல்லை. அவர் உங்கள் பரமபிதா பிழை பூட்டினார். அவைகளில் பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. மத்தேயு 6:26. நாள் 8. படைப்பின் வளம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதனுள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. நாள் 9. படைப்பின் வழியை அறிக. நன்மை செய்தது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9. நாள் 10. படைப்பின் மறு சீரமைப்பு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவை ஓய்ந்து போகிற எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. ஆமென்.